இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 18, 2023, 18/12/2023, தமிழ் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் திங்கட்கிழமை, சதயம் நட்சத்திரம், வளர்பிறை சஷ்டி திதி பிற்பகல் 3:15 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சம்பா சஷ்டி, சூரிய சஷ்டி. சூரிய விரதம் இருப்பது சிறப்பு. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசில் புதன் சூரியன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. உங்களுக்கு இன்று பெருமைமிகு நல்ல நாள். பெருமைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ராசிநாதன் செவ்வாயின் 4ஆம் பார்வையில சந்திரன் இருக்காரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு எதிரிகள் கூட மதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உடம்புல அசதி இருக்கும், மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் இல்லை. வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் அனாவசியமான செலவுகள், அடுத்தவங்களுக்கு உதவி பண்றங்கிற விஷயத்துல உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முடிந்த வரைக்கும் இன்று உங்களுடைய வேலையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை, ஆனா உடல் அசதி இருக்கிறதுனால கொஞ்சம் கைகால் ஓய்ச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயருவதை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு இதுநாள் வரை வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இன்று திடீர் வேலை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல மனசுல சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா உங்க ஆரோக்கியம், இல்ல உங்க வீட்டுக்காரருடைய ஆரோக்கியம், இல்ல உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் ஏற்படும். இது உங்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி. இந்த ராசியில பிறந்த ஆண் பெண், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் இன்று குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை பற்றிய கவலைகள் இருக்கும். இருப்பினும் உங்களுடைய சந்தோஷமான அனுபவங்களின் காரணமாக இந்த ஆரோக்கிய கவலைகள் பெருசா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு கடின முயற்சிக்கு உண்டான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவும் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும், அதாவது நீட் எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணும், அதே மாதிரி சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ எக்ஸாம்ஸ் எழுதணும், அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று கடின முயற்சிக்கு உண்டான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கு. பாக்கியாதிபதி குருவின் பார்வையில சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. தந்தையிடமிருந்து அறிவுத்திறமையை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னோர்களின் ஆசையின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல நேரம் இது. வியாபாரிகளுக்கும் சரி, கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி, திருமண வயதில் இருப்பவர்கள், இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா சனி பார்வையில செவ்வாய், அந்த செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ரிஷப ராசி. ராசிக்கு தசமஸ்தானத்துல, அதாவது சனியோடு சேர்ந்த சந்திரன், அந்த சந்திரனுக்கு செவ்வாயின் பார்வை.
சப்தமஸ்தானத்திலேருந்து இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன் இல்லை. வீண் செலவுகள் ஏற்படும். விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அனாவசியமான செலவுகள் ஏற்படும். ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இந்த செலவு இருக்குது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதற்காக, இந்த ஆரோக்கிய சங்கடத்திற்காக இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படும். இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், சிலருக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை அப்படின்னா வண்டியை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பூட்டி இருந்தால் கூட உடச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. போலீஸு, கேஸு, லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்னு அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய சங்கடங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன் உங்கள் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய சக பணியாளர்களுக்கும் சற்று கடும் வாக்குவாதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதனால் சில சமயம் நீங்கள் வேலையே வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை போட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. இயலாமையின் வெளிப்பாடு கோபங்கிறத இன்னைக்கு நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். இருப்பினும் ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சலனம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சிலருக்கு ஆபரேஷன் வரைக்கும் போகும், சிலருக்கு அட்மிட் ஆகிட்டு வருவீங்க, சிலருக்கு மருந்து மாத்திரையோட போகும். இது உங்களுக்கு இன்னைக்கு விரயமாகறதுக்கு உண்டான நாள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய அன்றாட வேலைகளை மட்டும் பார்த்து கொள்வது நல்லது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம், உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் உடல் சோர்வையும் உடல் உஷ்ணத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. அதுக்கேற்ற மருத்துவரை நாடுவது நல்லது. இன்று வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இன்று உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் பேச முடியாது. எதை பேசினாலும் உங்களுக்கு நெகட்டிவாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயம், அதுவும் குறிப்பாக அவங்க வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்கள் மனைவியோ கணவரோ அவங்க என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு பேசாமல் இருங்க. இன்னைக்கு பேசுறதுனால குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை ஏற்படும். என்னதான் 2ஆம் இடத்திற்கு சூரியன் புதன் பார்வை இருந்தாலும், குரு பார்வையில் இருக்கிற சூரியன் புதன் பார்வை இருந்தாலும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிற ஒன்னா குழந்தைகள் அல்லது குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அவரின் ஆரோக்கியம் அல்லது உங்களின் ஆரோக்கியம் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு மருத்துவ தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆப்ரேஷன் போன்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்பு பகுதி, முட்டி பகுதியில், கால் முட்டி பகுதியில் ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. மிதுன ராசி, இன்று உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனவேறுபாடு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிதானமாக இருப்பீங்க. 2 பேரும் பெருசாக பேசிக்க மாட்டீங்க. 2 பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன கோபம் இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தான். ஒன்றா உங்களுடைய தந்தை செய்த தவறுக்காக கடனாக இருக்கும், இல்லாட்டி நீங்கள் செஞ்ச சில தவறுக்காக கடனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் சிலருக்கு அவரவர்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் இல்லை. உங்களுடைய நண்பர்கள், குறிப்பாக சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கும் நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய மருத்துவ தேவைகள், உங்களுடைய தந்தையின் மருத்துவ தேவைகள் அல்லது கடன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பண பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த நபரின் உதவியை கொண்டு அந்த பண பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் அலுவல் ரீதியான முயற்சிகளில் இன்று உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. வேண்டாத விஷயத்துக்கு உங்க மனசை அலபாய விட்டுறாதீங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். உங்களின் தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உங்க தந்தையின் செயல்பாடுகளிலும் மன வருத்தம் இருந்ததுன்னா இன்னைக்கு அதை கண்டுக்காம விட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு பேசுறது உங்களுக்கு லாபம் கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கிய விஷயத்திலோ இல்லை பணப்பிரச்சனையோ அதிகமாக இருக்கிறதுனால எது முக்கியமோ அதை பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு, சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் பெருசா பாதிப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உங்களுக்கு உங்க தந்தைக்கும் பிரச்சனை இருக்கும், அல்லது உங்களுக்கு உங்க தந்தை வயதில் இருக்கும் நபரோ அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்களுடனோ மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தினால் வரக்கூடிய குழப்பம், மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இன்று உங்களுடைய பலத்தையும் பிரயோகிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முடிந்தவரை அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குடும்ப விஷயத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம், அலைச்சல் போன்ற சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடகராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால மனசும் உடம்பும் சொல் பேச்சு கேட்காது. என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் நீங்களே பகையை உருவாக்கி கொள்வதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. இது வீட்டில் எப்படின்னா, சரி வெளியில போகலாம், ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னா அங்கே உங்களுக்கு அதுக்கு மேலே பிரச்சனை இருக்கு. தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படும். குறிப்பாக உடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ண முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதனால 10 பேர் இதற்கு நீங்க அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானம் தவறும் சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல உடல் சோர்வு அதிகரிக்கும். உடம்பும் மனசும் சஞ்சலத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு யாராவது உங்களை ஏதாவது குத்தம் சொல்றாங்க இல்லை தப்பு சொல்றாங்கன்னா அதை கண்டுக்காம போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இன்று எதிரிகளுக்கு பலம் அதிகரிக்கும். எதிரிகளின் சொல்லாடல்கள் பலம் புரிந்ததாக இருக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சபையில எடுபடாததுனால உங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடைக்காது. அதனால கவனமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றதே உங்களுக்கு கஷ்டம்தான். அதனால இன்னைக்கு யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. இன்னைக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பணத்தை உங்களால புரட்ட கூட முடியாது. அதனால உங்களுக்கு அலைச்சல் தான் ஜாஸ்தி இருக்கும். காரிய தடை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சங்கடமான நாள். குறிப்பா மனம் சஞ்சலத்தை சந்திக்கும். இன்னைக்கு கிளம்பும் போது ஒரு இடத்துக்கு போகலான்னு கிளம்புவீங்க. ஆனால் செய்யறது ஒரு வேலை, போக போகிற இடம் ஒரு இடமா இருக்கும். இப்படி அலைச்சலை சந்திப்பீர்கள். காரிய தடையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் குடும்பத்தாரின் மன நிம்மதியை குலைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் இன்று மன வருத்தம், ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால கையிருப்பு கரையும், அல்லது கடன் வாங்கியாவது திருப்பி ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குற மாதிரி இருக்கு. அதனால தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. என்று உங்களுக்கு மனக்குழப்பம், சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி, சப்தமஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் ஆரோக்கிய விஷயத்துல சற்று சஞ்சலம் அல்லது தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக, கடந்த சில வாரங்களாக உடல் சோர்வினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் சிம்மராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் இன்று ஓரளவுக்கு மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். என்று உங்களுக்கு பண விரக்தி ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் வகையில உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உடம்புல அசதி ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இது என்ன உங்களுக்கு என்ன சாதாரண விஷயம், எங்களுக்கு இல்லாததா அப்படின்னு ஏதாவது உங்க ஆரோக்கியத்தை பத்தி பேசினாங்கன்னா நீங்க அதை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. அக்கம் பக்கத்தினரின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தவறான புரிதல் காரணமாக உங்க பேர்ல மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை அவர்கள் பேச்சை உதாசீனப்படுத்துவது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வெற்றிகள் நிறைந்த நாளாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்களின் சந்திப்பு பூரிப்பை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திருமணத்தை பத்தி இன்னைக்கு பேசாதீங்க. அதுவும் குறிப்பா இளம் வயதினராக இருந்தால் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபரை சந்திப்பீர்கள். அந்த நபரிடம் உங்க மனசுல இருக்கிற ஆசையோ காதலியோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் தேவையில்லாத அவச்சொல்லையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனத்துடன் பேசுவது நல்லது. அனாவசியமான ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்க காரிய தடை ஏற்படும். அந்த காரிய தடையின் காரணமாக திரும்பி போற மாதிரி இருக்கும். அதனால உடம்புல சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த வெற்றிகளின் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். தனலாபம் அதிகரிக்கும். திரவிய லாபம் அதிகரிக்கும். ஆனா எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்திலும் பெரிய பாதிப்பு இல்லாட்டினாலும் அப்பப்ப சஞ்சலம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. இன்று நாள் முழுவதும் மனதிற்கு பிடித்தமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நபரை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும். நீங்க உங்க கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்காக எங்கேயாவது ஷாப்பிங் போகலாம், அவுட்டிங் போகலாம், ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு டிராவல் போயிட்டு வரலாம். இது வீக்கெண்ட்ல போனது இன்னைக்கு தான் நீங்க ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் பந்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷத்திற்காக அல்லது தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள் உங்க குடும்பத்துல ஒற்றுமைக்குண்டான வழியை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக குடிகொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லை விலகும். எதிரிகளின் செயல்பாடுகளை உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக, இனிமையான வார்த்தைகள் மூலமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். இன்ஃபேக்ட் தாயாருக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது உங்க தாயார் ஏதாவது ஒரு விஷயத்துல முனைப்புடன் செயல்பட்டு இருந்தாங்கன்னா அந்த விஷயத்துல அவங்க வெற்றி அடைகிறத பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுவிக்கப்பட்டு எதிரிகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆனா அந்த பணம் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. அந்த அளவுக்கு செலவு இருக்கு. செலவு பண்றதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஏன்னா உங்களுடைய கடன் அடைக்கிறீங்க. உங்களுடைய நீண்ட நாள் பாக்கிகளை செட்டில் செய்வீர்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். குடும்பத்துல வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்துல உறவினர்களின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்பட்டு
அவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு இன்று கௌரவ பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்னால அது அல்லது பணத்தினால் உங்களுக்கு கௌரவ பிரச்சனை ஏற்படும். அந்த கௌரவத்திற்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசியமா செலவு பண்ணாதீங்க. குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு முயற்சி பண்ணினா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். அதே சமயம் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, இயலாமையின் வெளிப்பாடு. கோபங்கிறது நீங்க அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா ராசியில சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு அனாவசியமான அலைச்சலையும் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதே சமயம் பண தேவைகள் சற்று சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளை காட்டிலும் உங்களுக்கு வருமானம் குறைவா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நடத்திக்கிறது நல்லது. குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் வார்த்தைகளில் தடிமனான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுனால எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மன வருத்தம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க இன்று சற்று சுடுசுறுக்களை பேசி எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்க சாதாரணமா சொல்லக்கூடிய வார்த்தைகள், கிண்டலா சொல்லக்கூடிய, நக்கலா சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட அதிருப்தியை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வேண்டாத விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு சில காரிய வெற்றியை சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு தாமதமாக கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது. உடம்புல அசதி இருக்கும். அதே சமயம் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக வருது. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை மாற்றி அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களால் பேசக்கூடிய வார்த்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி கூட செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வரவேண்டிய வெற்றி தாமதமாகும் அல்லது சில சமயம் வெற்றி வராமையே போகும். வீண் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலை, குறிப்பா உங்க வீட்டில் இருக்கிற வயதானவர்களின் ஆரோக்கிய விஷயம் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களின் தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. இதனால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். வீண் கோபமான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்குள்ள குடும்பத்தில் நிம்மதி இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகின்ற ஒரு வளர்ச்சிக்குண்டான நாள். நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உடம்பு தயாரா இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம். அதே சமயம் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயாரின் ஆரோக்கியம், உங்களின் வழி அழகுபடுத்துவது போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கடந்த கால எதிர்பாலின நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுனால கையிருப்புகள் கரையும். சில சமயம் கடன் வாங்குறதுக்கு சூழ்நிலை வருது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வீட்டுக்கும் செலவு பண்ணணும், வெளியிலையும் செலவு பண்ணணும். செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். கேட்கிற இடத்துல கடன் கொடுத்துருவாங்க, ஆனால் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் இந்த கடனை வாங்கி உங்களுடைய வளர்ச்சிக்காக முதலீடு செஞ்சால் நல்லது. ஆனால் அதை கடனை வாங்கி உங்களுடைய அழகுபடுத்திக்கிற செலவுகளையோ உங்களுக்கு தேவையான பர்சனல் செலவுகளையோ செஞ்சுக்கிட்டா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் கொடுக்குமே தவிர நிம்மதியை தராது. முடிந்த வரைக்கும் அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு ஆரோக்கிய தேவைகள், அதாவது ஆரோக்கியத்திற்காக, வண்டி வாகன பராமரிப்புக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள்.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவறான சிந்தனையின் காரணமாக எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்னைக்கு நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்க பேசுறது கரெக்டு நியாயம் அப்படின்னு பேசுவீங்க. ஆனா உங்க தரப்புல இருக்கிற தப்பையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பகைமை பாராட்டுவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல நண்பனையோ நல்ல உறவினனையோ இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் அதே சனியின் பார்வையில செவ்வாயும் செவ்வாயின் பார்வையில சனியும் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சீக்கிரட் அபிலாஷைகள் நிறைய இருக்கு. அதை நீங்க தீர்த்துக்கிறதுக்காக, அதை நடத்திக்கிறதுக்காக நீங்க எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். வெளிநாட்டிலிருந்தோ அல்லது வெளியூரிலிருந்தோ உங்களுடைய நண்பர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவார்கள். அதனால உங்களுக்கு ரகசிய சந்தோஷம் ஏற்படும். இதை வெளியிலையும் சொல்ல முடியாது, வெளியிலையும் சொல்லாம இருக்கவும் முடியாது. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. என்ன காரணம் அப்படின்ட்டு, இன்னைக்கு என்ன பூரிப்பா இருக்குன்ட்டு. ஆனால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கின்ற, வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இருப்பினும் உங்க உடம்பு அசௌகரியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒத்துழைக்காது. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற, கடின உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி. இன்று குடும்ப ஒற்றுமை, தன வருமானம், பண வருமானம், வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம், வழக்குகளில் வெற்றி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத ஒரு நல்ல செய்தி இன்று உங்களை தேடி வரும். அதாவது ஒன்னா உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக நல்ல செய்தி, குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல், அல்லது குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைதல், அல்லது வியாபார வளர்ச்சி, வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை பயன்படுத்தி வெற்றி காண்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. பாக்கியஸ்தானத்துக்கு சனி சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்களில் தாமதம் ஏற்படுமே தவிர தடை ஏற்படாது. இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். அதே சமயம் தொழில் ரீதியாக சில தடுமாற்றம் ஏற்படும். பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான நேரமா இருக்கிறதுனால சில நபர்கள் உங்களை தேடி வந்து உங்க பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. அதனால உங்களுக்கு பணவரவு ஏற்படும். தொழில் மூலமாக வரவேண்டிய பணவரவில் தொய்வு ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஆசான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு நல்ல ஆசானின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடம்புல ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதிகளுக்குள் மனவேற்றுமை விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அப்பா பையன், அப்பா பொண்ணு, அம்மா பையன் இவர்கள் பிரிந்திருக்காங்கன்னா என்று ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 4 இடத்துல, அப்பா ஒரு இடத்துல, பையன் ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல, ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒரே ஊருக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான நேரம். அதாவது நீண்ட நாளுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி. குடும்பஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக அதிகமான வார்த்தை வரியங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேசுவீங்க. எதுக்கு பேசுறீங்கன்னு தெரியாது. நல்ல விஷயமா பேசுவீங்க. அறச்சொற்கள் வராது. அதனால நிதானம் இருக்கும். அதே சமயம் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வீண் பேச்சு பேசினீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேல வாக்குவாதம் வரும். அதே சமயம் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய வண்டி, வாகனம், மாடு, கண்ணு போன்ற விஷயங்கள்ல இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். ஆனால் பண தேவைகள் அதிகரிக்கும்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த எதிரிகளை சமயோஜித புத்தியின் மூலமாக, சமயோஜித வார்த்தையின் மூலமாக வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அதனால கவனமா இருந்துக்கோங்க. இருப்பினும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பண தேவைகள் அதிகரிக்கும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இருப்பினும் அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நிம்மதிக்கு வழிவகுக்கும். அதாவது உறவுகளுக்குள்ளோ இல்லை நண்பர்களுக்குள்ளோ எதிர்ப்புகளை சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பண வருமானம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது தேவையற்ற மனஸ்தாபத்தையும் ஏற்படுத்தும். அதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் உறவுகளுக்குள்ள மன வேற்றுமையை ஏற்படுத்துறதுனால நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக ஏதாவது பேசிட போகிறீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உறவுகளை மதிக்கக்கூடிய விஷயத்தில் இருப்பது நல்லது. நீங்கள் மதிக்காமல் சில செயல்பாடுகளை வெளிப்படுத்தினீங்கன்னா அது உறவுகளுக்குள்ள பகைமை பாராட்டுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுத்தும். அதனால் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்குள்ளும் ஒரு பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை பேசுறதுக்கு தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் இன்று உங்களுடைய வார்த்தை விரயங்கள் அனாவசியமான குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகளில் வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்ப ராசி. மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ராசியில சனி சந்திரன் சேர்க்கை, அதாவது உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய கேஸ் நடந்துட்டு இருக்கு சார், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். இன்னைக்கு தானா ஒரு நல்ல தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. யார் பிரதிவாதியோ இல்லை எதிர்த்தரப்பு நபரோ அவரே வரமாட்டாரு. அதனால உங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். செல்வாக்கு அதிகரிக்கும். அரசாங்க உதவிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குடும்பத்துல வேண்டாத பிரச்சனைகள் எதுவும் இருந்ததுன்னா அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடின உழைப்பு தேவைப்படும். உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இடமாற்றத்துக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும். நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தின் காரணமாக சில தவறான முடிவுகள் எடுப்பீர்கள். வரவேண்டிய வெற்றியில தாமதம் ஏற்படுமே தவிர அந்த வெற்றி வராமல் இருக்காது. ஆனாலும் முன்கோபத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் அறிவுத்திறமை வெளிப்படும். இந்த ராசியில பிறந்த குழந்தைகள், குறிப்பா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் கடுமையான உழைப்பை தருவார்கள். அதனால உடல் சோர்வு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். 2ஆம் இடத்துல ராகு, அந்த ராகுவின் நட்சத்திர சாரத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்காரு. அதனால மன தெளிவு ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில முடிவுகளை எடுத்து அதனால் தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா எதிர்பாலினத்தவர்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகள்ல நீங்க கவனமா எடுக்கணும். கவனமான முடிவு எடுக்கல அப்படின்னா அது உங்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி சிக்கல் வராம இருக்கிறதுக்கு உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீங்க. இன்னைக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் பண வரவுகள் பாக்கிகள் வசூலாகும். இன்று உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ உதவியின் மூலமாக தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சந்தோஷமான அனுபவங்கள் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசி. விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை செலவுகளை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள், குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்காக செலவுகள், உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள்,
உங்களுடைய பங்காளிகளுக்காக செலவுகள், உங்களுடைய வியாபாரத்துக்கு முதலீடுகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். கடன் வாங்கலான்னு போனால் கடன் கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, கொடுக்குறவங்க கூட இன்னைக்கு உங்களை 1008 கேள்வி கேட்பாங்க. அதனால தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வண்டி வாகன வகையில் அரசாங்க அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அரசாங்க சம்பந்தப்பட்ட அரசாங்க துறை சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த செலவுகள் அனைத்தும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் பண தேவைகள் அதிகரிக்கும், குழந்தைகளுக்காக பண தேவைகள் அதிகரிக்கும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகன பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க டீவியேஷன், அதாவது வீடு கட்டுறதுலையோ இல்லை வண்டி பார்க்கிங்லேயோ வண்டிலேயோ ஏதாவது டீவியேஷன் இருந்ததுன்னா அதற்குண்டான செலவுகளும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வேண்டாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. செலவுகளால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்பட்டு கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். முழு கடனையும் அடைக்க மாட்டீங்க, பாதி கடன் அடைப்பீங்க. ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னா அதில் ஒரு 25-30,000 ரூபாய் கட்டிடுவீங்க. மீதி ஒரு 20,000 ரூபாய்க்கு ஜாமீன் கழுத்து போட்டவங்ககிட்டயோ இல்லை பணம் கொடுத்தவங்ககிட்டயோ நீங்கள் மேலும் தவணை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு இன்று கொஞ்சம் அடங்கி பேசக்கூடிய சூழ்நிலை. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. என பேசக்கூடிய வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயம், வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசாங்க தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கும், மனக்கவலைகள் அதிகரிக்கும். யாருக்கிட்ட கடன் கேட்கலாம், யாருக்கிட்ட பணம் கேட்கலாம் அப்படிங்கிற மனக்கவலை அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய உறவுகளை நினைத்து மன வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அந்த சிறப்பான விஷயம் உங்களுக்கு சில புதிய புரிதல்களை ஏற்படுத்தும். யாரு நல்லவன், யாரு கெட்டவன், யார் எனக்காக உதவி பண்ணுவாங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.